வணக்கம் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றி என்பது அரசியல் எல்லைகளை கடந்து ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் தேவையான பாடங்களை அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். எந்த இடத்தில் ஏறி இறங்க வேண்டும், எந்த இடத்தில் பதுங்கி பாய வேண்டும் என்பதையெல்லாம் துல்லியமாக கற்றறிந்தவர் அவர். நண்பர்களெல்லாம் எதிரிகளான போது, நண்பர்களெல்லாம் துரோகிகளான போது அவர் எப்படி அதை எதிர்கொண்டு வெற்றி கண்டார். மக்கள் அவரை தலைமீது தூக்கி வைத்து கொண்டாடியதும், அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் சமயம் மக்கள் படுகொலியில் தள்ளிய போதும் அதிலிருந்து எப்படி மீண்டார் என்பதை அரசியலை தாண்டி கவனித்தால் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மந்திர சக்தி போல் அவர் மக்களை கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் எப்படி கேட்டீங்க அப்படின்னா, எதிரிகளை எப்பொழுதும் தன்னகத்தே வைத்திருப்பார், துரோகிகளை ரொம்ப பக்கத்தில் அவர் வச்சுக்கிடுவார். அதுதான் பிரச்சனை. அது என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இருக்கணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நண்பர்கள் நண்பர்களாக எப்பொழுதும் இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகள் ஆனால் மிகவும் சிக்கலான ஒரு விஷயம். அது நட்புக்குள் தான் இருக்கும். ஆனால் துரோகிகள் ஆனால் அதை நீங்கள் எதிர்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். அது முடியாது. அதை எம்ஜிஆர் கையாண்ட விதம், நண்பர்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எப்பையும் போல் அவர் பழகுவார், எதிரிகளை ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிடுவார், துரோகிகளை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிடுவார். அவர் கூட இவர் போய் இருந்துக்கிடுவார். அதுதான் வெற்றிக்கான சூத்திரம். அந்த பாயிண்ட் புள்ளியில் தான் நான் கவியரசு கண்ணதாசனை இந்த இடத்தில் நான் சொல்ல யூனிவர்ஸில் நான் பதிவு செய்தேன். எப்படி என்றால், கண்ணதாசன் எப்பொழுதுமே உணர்ச்சி வயப்படக்கூடியவர். கவிஞர்கள் என்றாலே உணர்ச்சிக்கு ஆளானவர்கள் தான். அவர்கள் உணர்ச்சிகளையும் மனித உறவுகளையும் அப்படியே கூட்டி குவித்து அள்ளி கொண்டு நம்மளிடம் கொடுத்துருவார். அவர் நல்லது கெட்டது எதுவுமே பார்க்குறது கிடையாது. இதோட விளைவு என்னாகும் அப்படின்னு கேட்டால், அவர் நண்பர்களெல்லாம் பகைவரானார், பெரியவர்கள் எல்லாத்தையும் தன்னோடைய வைத்து கொண்டார். இதில் சில மைனஸ் பாயிண்ட்டுகள் நிறையா நமக்கு தோணும். எப்படின்னா, அவர் கூட இருந்தவர்கள் வெற்றி பெற்று மேலே போன பிறகு அவரை அவருக்கா தோன்றியோ இல்லை பின்னணியில் இருந்து தூண்டிவிட்டோ அவர்களை பகையாக்கி குளிர்காய்ந்த அரசியலில் அவர் விழுந்து விட்டார் என்பதைத்தான் நான் சொல்லணும், வைக்கணும். அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இது ஏதோ எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு மட்டும் அல்ல, நமக்கும் சேர்த்து தான் அது நம்மளுடைய வாழ்க்கையோடு சேர்த்து தான் இருக்கணும். ஒரு பிரச்சனையை, ஒரு ஆளுமையை நம்மோடு தொடர்பு கொண்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். அதில் தான் அவர் எம்ஜிஆர் தன் எம்ஜிஆரை குறித்து கண்ணதாசன் நெகட்டிவ் பாயிண்ட் எழுதுகிறாரு. 1977 அவர் எழுதுகிறாரு. அதை நான் கடந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். இதில் தொடர்ச்சியாக சில விஷயங்களை சொல்லும்போது நம்மளுடைய பார்வையாளர்கள் அதை தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவறுகளாகவும் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதில் கண்ணதாசன், எம்ஜிஆர் இருந்த சினிமா துறை அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ, கேடி தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் எம்ஆர் ராதா அவர்களும் கோலோச்சிய காலகட்டத்திலும், அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் காலகட்டத்திலும், ரஜினிகாந்த் கமலஹாசன் காலகட்டத்திலும், விஜய் அஜித் காலகட்டத்திலும், அடுத்த காலகட்டம் அது அப்படித்தான் இருக்கும். ஏனால் அது ஆண் பெண் சமத்துவம் எல்லாம் தாண்டி அவங்க இருக்கக்கூடிய அது ஒரு துறை, பணம் புழங்கும் துறை. அந்த துறைக்குள் எல்லா தவறுகளையும் ஒழுங்கீனங்களையும் பார்க்க முடியும். அதை வெற்றி பெற்றவர்கள் மீது தள்ளி திணிச்சிடக்கூடாது வைப்பாங்க. ஆனால் ஏதும் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காது. ஆனால் அதுதான் காரணமானு கேட்டால், அவர்கள் நிலைத்து நிற்பதற்காக அவர்களும் சில செயல்களை ஆதரிக்க வேண்டும், சில செயல்களை எதிர்க்க வேண்டும். அப்படித்தான் எம்ஜிஆர் இருந்திருப்பார் என்பதில் மாற்று கருத்தில். ஏன்னா அவர் வெற்றி பெற்றவர். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் அரசியலை கவனித்து பாருங்கள், மிகப்பெரிய நிறுவனங்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தில் நிலைத்து நிற்பதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டும். அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அந்த வகையில் தான் எம்ஜிஆர் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அவர் எடுக்கின்ற சில கலைகளை இவர்கள் குற்றச்சாட்டாக அவர் வைக்கிறார். மூல பெண்கள் தொடர்பு, நடிகைகள் தொடர்புகளை தாண்டி அவர் செஞ்சதை சொல்கிறேன் நான். கண்ணதாசன் எழுதிட்டார், கூட நடித்த நடிகர்களை அப்படி பாழாக்கினார், கூட நடித்த நடிகைகள், தயாரிப்பாளர்கள், வேறு வகையில் என்ன குற்றச்சாட்டு அவர் மேலே நம்ம சொல்ல முடியும்? அவருக்கு ஆதரவு கொடுத்தவர்களை தெருவில் நிற்க வச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், இதை செய்யாதவர்கள் யார்?
எல்லாம் தோண்டி துறவினால் அவரவர்கள் பக்கத்து நியாயத்தை அவரவர்கள் வைத்திருப்பார்கள். அதைத்தான் சொல்கிறோம். இதை நம்ம சொல்லலாம். நான் இந்த காணொலியோடு இதை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரே விஷயத்தில் இதில் முடிச்சுக்கிறேன். இதைத்தான் இது 3வது காணொலியில் இதை நான் காட்டியிருக்கிறேன். எதுக்காக காட்டியிருக்கிறேன்? வெளியில் பார்வைக்கு வராத ஒரு புத்தகம் இது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை தான் வனவாசத்தில் அவர் மிகப்பெரிய அளவு சொன்னதைப் போல இதில் அவரால் குற்றச்சாட்டுகளை நெருக்கி அடுக்க முடியவில்லை. அவர் தான் படம் தயாரித்தது, தயாரிப்பாளர் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் என்ன செஞ்சார்? அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? கண்ணதாசன் இப்படியெல்லாம் இழுத்தும் பழித்தும் எழுதிய பிறகு கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் கொடுத்த பெரிய வெகுமதி என்னவென்று தெரிந்தால் அரசவை கவிஞரை கொடுத்தார். அது யாரும் எதிர்பாராதது. கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர். ஒரு மினிஸ்டருக்கு என்னமான பதவிகளும், ஒரு மினிஸ்டருக்கு எவ்வளவு மரியாதைகளும், எவ்வளவு வசதி வாய்ப்புகளும் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு பதவியை தூக்கி கண்ணதாசனுக்கு கொடுத்தார். கண்ணதாசன் அதிர்ந்து போயிட்டார். தான் காலமெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே அவர் காங்கிரஸுக்கு போய் காமராஜரையும் ஈவிகே சம்பத்தையும் தமிழ் தேசிய கட்சியையும் ஆதரித்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்தவர். அப்புறம் காமராஜரை எதிர்த்து இந்திரா காங்கிரஸை ஆதரித்து இந்திரா காந்தியோடு போனவர். அப்புறம் இந்திரா காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு காலச்சூழல் வரும்போது தான் அவருக்கு இக்கட்டான நிலைமை வருது, மரணம் அடைந்து போகிறார். இப்போ யாரை கொண்டு வர்றது அப்படிங்கும்போது அவருடைய அரசியல் நிலைப்பாடெல்லாம் மாறுது. அப்போ இந்த நிலையில் அண்ணா ஆட்சிக்கு வர்றாங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார். அவர்கள் யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் எதிர் திசையில் நிறைந்து அவர்கள் மேல் சேர்களை தூக்கி விடுவதைப் போல் அவர் பேசிக்கொண்டு இருந்தார். அதில் எம்ஜிஆர் செஞ்சது தான் ரொம்ப முக்கியமானது. பார்த்தார் ஒரு கட்டத்தில், கூப்பிடியா கண்ணதாசன் சொல்லி போய் நேரடியாக இனிமேல் நீங்கள் தான் அரசவை கவிஞர் கொடுத்துட்டார். ஆடி போயிட்டார். அவரால் நம்பவே முடியவில்லை. நான் பல தசாப்தங்களாக ஆதரித்த கட்சிகள் எனக்கு ஒரு எம்எல்ஏ பதவியோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ராஜ்யசபா உறுப்பினரோ, எந்த வாரிய பொறுப்பை கூட கொடுக்காமல் என்னை தள்ளி வைத்திருக்கிற பொழுது நான் எதிரியாக கருதி பழி தூற்றியும் கூட எனக்கு அரசவை கவிஞர் என்கின்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். இது எனக்கு எப்படி உதவும் என்று சொன்னால், நான் செத்துப்போன பிறகு அரசு மரியாதை கிடைப்பதற்கு இந்த பதவி உதவும். ஏன்னா அவருடைய கடைசி காலகட்டம். ஒரு மனிதனுக்கு இறப்பு எப்படி இருக்கணும்? இன்றைக்கி பாரதி ராஜாவோட பையன் இறந்துருக்கிறார் பாருங்கள். அவர் உருவாக்கி விட்ட ஆளுக அவர் அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அவரை கொண்டாடி தீர்த்தவர்கள் அப்படியே அவர் எந்தவித கவலையிலிருந்து மீள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு நட்பை உருவாக்கியிருக்கு இல்லையா? மரணம்தான் ஒருவருடைய நட்பை நிலைப்பெறும். கண்ணதாசன் நினைக்கிறேன், ஏன்னா மரணிக்காத கவிதைகளை எழுதிய மாபெரும் கவிஞன் அல்லவா? அவனால் அவர் சொல்கிறாரு, இந்த பதவி என் மரணத்தின் போது எனக்கு ஒரு மகோன்னத்துவமான மரியாதையை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட்டம் பதவி பவிசோடு வாழ்ந்த கண்ணதாசன், அதிகாரம் கையில் மிடுக்கோடு வந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்தில் நோயில் விழுகிறார். அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறாங்க சிகிச்சைக்கு. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து பூத உடலாக தமிழ்நாட்டுக்கு சென்னை விமான நிலையம் வருது. முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கிறார். கண்ணதாசன் உடம்பு ஏரோப்ளைன்லேருந்து எடுத்து கொண்டு வண்டியில் ஏற்றி உட்கார வச்சாச்சு. பொதுமக்கள் பார்வைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது திடீரென்று போலீஸ் வாகனங்கள் உள்ளே நுழைந்து நெருங்கி இறங்குகிற போது எம்ஜிஆர் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கண்ணதாசன் ஊர்வலம், சவ ஊர்வலத்தோடு அவர் வருகிறார், நடந்தே வருகிறார். அப்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். என்ன விஷயம் பார்க்குறாருன்னா, நேராக அந்த நிலையில் கண்ணதாசனுக்கு ஏதோ ஒரு குறை இருப்பது போல தெரிந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கண்ணதாசனின் பூத உடல், இறந்த உடல் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் ஏறி மேலே போய் அப்படியே கண்ணதாசனோட உடம்பை அப்படியே தூக்கி கீழே ஒரு தலையணை பெஞ்சி மாதிரி வச்சு தலையணை வச்சு இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு சாய்த்து இப்படி வச்சிடுறாரு. இந்த நிலையில் இப்படி வச்சிடுறாரு. இப்படி சாய்ந்த நிலையில் வைக்கிறாங்க. இப்படி வச்சு அந்த பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டால்,
வெளியில் பார்க்கக்கூடியவர்கள், மாடியில் இருந்து கண்ணதாசனுடைய இறந்த உடலை பார்ப்பவர்களுக்கு அவர் உடல் தெரியலை, முகம் தெரியலை. பப்ளிக் அவர் முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சு ஏந்தி வச்சுக்கிட்டு அவர் சவ ஊர்வலத்திலே வந்தார். கடைசி வரை இருந்து இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அப்புறம்தான் அவர் வீட்டுக்கு போனார். எம்ஜிஆரோட வெற்றி ரகசியம் தெரியுதா? இதுதான் எம்ஜிஆர். இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இதில் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஆனால் எதுவும் சொல்லிக்கொள்வதைப் போல பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. பெரிய தெரியாத ஒரு விஷயமும் இதில் எதுவும் இல்லை. ஆனாலும் மரணத்தில் என்னுடைய கவிதை இதுதான் என் மரணத்தை வெல்லும்னு சொல்லி சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ கண்ணதாசன் மரணத்தையே வென்று அவருக்கு ஒரு சரித்திர காவியத்தை நிலைநாட்டினார். அதுதான் அவர் செய்த அரசவை கவிஞர் என்கின்ற புகழ். நீங்கள் எத்தனையோ கவிஞர்கள் வாழ்ந்து மறைந்து போயிருப்பாங்க, யாரும் இந்த புகழோடு இருக்க மாட்டாங்க. அந்த புகழை கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். மேற்கொண்டு நான் எந்த தகவலையும் இது நான் பதிவு செய்ய போவது இல்லை. ஏன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வேறு சொல்லிப்போனால் ரொம்ப டெப்த்தாக போகும். எல்லோரும் மதிக்கத்தக்க கண்ணதாசன் அவர்களையும் எல்லோரும் மதிக்கத்தக்க எம்ஜிஆர் அவர்களையும் இருவரும் பேசி முடித்த பிறகு அவர்கள் இருவரும் எப்படி கைகுலுக்கி கொண்டார்கள். பகை மறந்து அவர்கள் கைகுலுக்கி தமிழக மக்களை அவர்கள் மேன்புற செய்வதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். எதிரிகளும் துரோகிகளும் அவர்கள் நம்மை பகையாக நினைத்தாலும் நாம் அவர்களுக்கு எதிரிகளாகவோ துரோகிகளாகவோ மாறிவிடக்கூடாது. அதை நட்பால் வெல்லுவோம், பகைமுரண் நுறக்குவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.